வெல்கம் டு ஷெர்னி ஸ்டார்ஸ். ஷெர்னி ஸ்டார்ஸ்னு நேம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா போடுற ஃபர்ஸ்ட் ரெசிபி வீடியோ இதுதாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்ரீலங்கன் கஜு கறி. இதை பண்றதுக்கு நான் பேனை சூடு பண்ணி எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஜீரகத்தை சேர்த்தாச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 20 சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நீங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமாவே எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இப்ப வணங்குறதுக்காக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு ஜிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் இதை நான் சேர்த்துட்டேன். நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், நான் எல்லாத்தையுமே ஒன்னாவே சேர்த்துட்டேங்க. இப்போ பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா கிளறி விட்டுட்டோம். 25 கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துட்டேன் நான் கழுவிட்டு. இது கூடவே 25 கிராம் கேரட்டையும் சேர்த்தாச்சுங்க. ஸ்ரீலங்கால மோஸ்ட் ஆஃப் கேரட் சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்க சேர்த்துக்கலாம், எனக்கு பிடிக்கும் அதனால நான் சேர்க்கிறேன். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு, அதையும் நான் சேர்த்துட்டேங்க. நீங்க காஞ்ச பட்டாணியா எடுத்துனீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு நீங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்ப எண்ணெயை கொஞ்சமா சேர்த்து நம்ம வணக்கி விட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் இல்லாம ட்ரையா இருக்கு, அதனால நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுல இருக்க எல்லா இன்கிரீடியன்ட்டுமே சீக்கிரமா வெந்துடும் அப்படிங்கறதுனால நான் 200 மில்லி தண்ணி மட்டும் தாங்க சேர்க்கிறேன். ஏன்னா இந்த குழம்பு ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது, கெட்டியமா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். இப்ப இதை நல்லா வேக விட்டுடலாம். வெந்ததுக்கு அப்புறமா கெட்டியமா எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்தாச்சுங்க. தேங்காய் பால் சேர்த்து நம்ம 2 நிமிஷத்துக்கு மட்டும் தாங்க குக் பண்ணணும். அதுக்கு மேல நம்ம குக் பண்ணோம்னா அதுல இருக்கிற ஹெல்தியான கொலஸ்ட்ரால் எல்லாமே இல்லாம போயிடும். அதனால நம்ம ஹெல்திக்காக 2 நிமிஷத்துக்கு மட்டும்தான் குக் பண்றோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையா இருக்கு, நல்லா கெட்டியம் ஆயிடுச்சு குழம்பு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு, தந்தூரி ஐட்டம் எல்லாத்துக்குமே, அதுக்கப்புறமா ரைஸ்க்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கஜுனா அப்படின்னா முந்திரி பருப்பு தான் நம்ம கஜு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.